யோகத்தின் மூலம் மாஸ்டர் உலக உபகாரிகளாகுதல் என்ற குளோபல் பக்திக்கான சாலிபாயின் வகுப்பு இது. குளோபல் பக்தியின் ஒரு பாகமாக இருப்பதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் பாபாவினுடைய எல்லாருடைய குழந்தைகளுடைய இதயத்துக்கும் தெரியும் என்னென்றால் இந்த முழு உலகமுமே நாங்கள் உலக உபகாரிகள் என்ற ஸ்திதிக்கு வரும் பொழுதுதான், எல்லா இடத்துக்கும் சக்திகளையும் ஒளியையும் பரப்பும் பொழுதுதான் அந்த மாற்றம் ஏற்படும் என்பது தெரியும். சில வருடங்களுக்கு முதல் கராச்சிக்கு போகின்ற பாக்கியம் என கிடைத்தது. குஞ்சு பவனிலே நான் ஒரு சில நேரங்களை மணித்தளங்களை கழித்திருந்தேன். அங்குதான் மம்மாவும் குமாரிகளும் இருந்தவை. 14 வருஷமாக மனதின் மூலமான சபையை தவிர வேறு எதையுமே பாபா செய்திருக்கவில்லை. அதைத்தான் அவர் பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கராச்சியில் இருந்த அத்தகைய தூய்மையான அந்த சூழல் வந்து கொண்டிருந்தது. அதைத்தான் இந்த யஜ்யத்தின் அத்திவாரமாக அது இருந்தது. 88 வருடங்களாக இந்த யஜ்யத்தை அதுதான் கொண்டு செல்கின்றது. பாபாவுடைய பணி அத்தகைய ஒரு பெரிய பணியாக இருக்கின்ற சில வேளைகளை பாபாவுடைய குழந்தைகள் நினைப்பார்கள், எவ்வளோ தூரம் இது மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே நான் நினைக்கின்றேன் என்னவென்று சொன்னால், இந்த பிராமண குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. முக்கியமாக பெண்களுடைய பாகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மிக சூட்சுமமான யோகத்தின் மூலத்தில் மாற்றுகின்றது. அது மேற்கத்திய நாடு இருந்தால் என்ன, அல்லது கிழத்திய நாடுகள் இருந்தால் என்ன, சாப்பாட்டில் இருந்தென்ன, எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வருகின்றது. இதனால் ஒரு மாற்றம் என்ன நிச்சயமாக இந்த பாபாவுடைய குழந்தைகளின் யோக சக்தி மூலம்தான் நடைபெறுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நாம் இப்பொழுது ஒரு உயர்ந்த இந்த ஸ்திதிக்கு போகின்றோம், அதை அடைய போகின்றோம். ஆத்மாவாகிய நான் தான் ஒரு ஒளி கோபுரமாக இருக்கின்றேன், சக்தி கோபுரமாக இருக்கின்றேன், கலங்கரை விளக்கமாக இருக்கின்றேன். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பது தூய்மையான எண்ணங்கள். தூய்மையான என்பது ஒரே ஒரு அன்பிலே நாமங்களை மூழ்க வைத்திருப்பது தான் அந்த தூய்மையான எண்ணம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அசரீரியான அகங்காரமற்ற அவருடன் மட்டும் ஆழமான ஒரு அன்பிலே நான் திளைத்திருப்பல் தான் உண்மையான தூய்மையான எண்ணமாக இருக்கும், அல்லது சக்தி வாய்ந்த எண்ணமாக இருக்கின்றது. அந்த உணர்வலை இந்த யோக சக்தி வாய்ந்தது. அந்த உணர்வலை தான் இது காலத்துக்கும் எல்லாத்துக்குமே அப்பாலே கடந்து செல்லக்கூடியது. நீங்கள் அந்த எண்ணத்தை உருவாக்கும் பொழுதே நிச்சயமாக காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பால் பட்டு, அதாவது வாரி 160 வேகத்தோடு அந்த ஒளியால் போகக்கூடியும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதை விட வேகமாக இது செல்லக்கூடியது. உண்மையிலே நான் இந்த ஆழமான அன்பின் நினைவில் இருக்கும் பொழுது, பாபாவினுடைய உலக உபகாரி என்ற உணர்வு இருக்கும் பொழுது, பெரும்பான்மையான மேன்மையான இந்த உணர்வேலைகளை நான் கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்தை நான் ஒரு ஆதிக்கத்தில் கொண்டிருக்கின்றேன். முழு பூமியையும் நான் ஆதிக்கப்படுத்துகின்றேன். இது ஒரு சூட்சுமமான சக்தியாக இருக்கின்றது. இதனால் தான் நான் நினைக்கின்றேன், ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அது வேறுதியில் நடக்க வேண்டும். ஆரம்பத்திலே யோகம் 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 அன்று மாதிரி, அதே மாதிரி இறுதியிலேயும் யோகம் யோகம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்ற உலகம் இப்பொழுது பல விடயங்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லாருமே உலக உபகாரிகள்னு சொல்லுங்க. நம்முடைய சகோதர சகோதரிகள் மிக மோசமான வேதனைகளில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அன்பு, கருணை, மரியாதை மற்றும் அவர்களுக்கான உதவி என்பதை எங்களுடைய எண்ணங்கள் மூலமாக ஒளி வடிவத்தில் கொடுக்க வேண்டும்.
அதனால் தான் இந்த யோக பக்திகள் மிகவும் முக்கியமானது. என்னுடைய பார்வை என்னவென்று சொன்னால், இந்த உலகம் ஒரு மிகவும் மோசமான நிலை அடைந்து கொண்டிருக்கின்ற சிக்கலுக்குள்ளே செல்கின்றது. அவை நாங்கள் ஆரம்பத்து நிலைக்கு மீண்டும் போக வேண்டும். அவை நாம் யோகத்தில் இருந்து மீண்டும் அந்த உலக உபகாரிகளாக இருந்து சக்திகளையும் மொழிகளையும் பரப்பி உண்மையாகவே தூய்மையாக்கி எங்களையும் எல்லாரையுமே அப்படி ஆற வேண்டும். ஆகவே இந்த அற்புதமான யோக பக்தியை நீங்கள் சந்தோஷமாக அனுபவம் செய்வீர்களாக. ஓம் சாந்தி.